ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி 50 நாளையோட சார்ட்டு பார்த்துடலாம். ஸோ இது மார்னிங் ட்ரேடுக்கு நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம். ஏதாவது அப்டேட்னா ஷார்ட்ஸில் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன பார்த்தோம், செடன்ட்ரி இது கரெக்டாக இருக்கா, 1 2 3 4 5வது பிரேக் அவுட், 5th பிரேக் அவுட் இருக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே எப்போது இந்த இந்த 26,050 பிரேக் ஆச்சோ அங்கே வந்து நல்ல ஒரு ட்ரெண்டு. ஆக்சுவலாக இதுவே 50 மினிட்ஸ் சார்ட்டு தான். 1 2 3 எத்தனை கேண்டில், 1 2 3 4 ஒரு 1 hour நல்லா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா அரௌண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஸோ ஒரு 140 பாயிண்ட்டு ஆப்ஷனில் 140 பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு லாட்டு பேஸ் பண்ணி தான் அது. நீங்கள் வால்டைல் ப்ளஸ் டைம் ஃப்ரேம் அது தனி ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் ஒரு டார்கெட்டு எவ்வளோ டைமில், அதாவது எவ்வளோ பாயிண்ட்ஸு எவ்வளோ டைம் குயிக்காக மூவ் ஆகுதுன்றது பொறுத்து இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இன்னையோட சார்ட்டு இது தான். ஸோ என்ட்ரி எடுத்துருப்பீங்க. மார்னிங் ஏதாவதுன்னா ஷார்ட்ஸில் இருக்கும், போயிட்டு இந்த இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு இதெல்லாம் ரெஸ்ட் பண்ணிடலாம் நாளைக்கு. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலான்றது வந்து இதுக்கப்புறம் சரி, இதுக்கு மேபி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இது வந்து நம்ம டே கால்ஸ் பார்க்குறோம். டெய்லியும் இது டே ட்ரேடு ஆக்சுவலாக உங்களுக்கு. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணால் நான் ஒரு 2-3 சார்ட் அனலைஸ் பண்ணணும். அதை நான் குயிக்காக கொஞ்சம் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு மேக்ஸிமம் எவ்வளோ குயிக்காக முடியுதோ நான் அனலைஸ் பண்ணி ஒரு 2-3 ஸ்கிரிப்ட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அது மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். மேபி நீங்கள் வாங்கிட்டு ஹோல்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அது டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ், என்ட்ரி இது எல்லாமே கொடுக்குறேன். ஆனால் ஒன்று வந்து என்னென்னா, அது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸிட் ஆகிக்கிங்க. செல்ஃபாக நீங்களும் ஒன்ஸ் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ டே சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு, ஸோ மந்த் டைம் ஃப்ரேமில் இந்த ஆல் டைம் ஐ வந்து நீங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இந்த ரேஞ்ச் 26,250 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இந்த ரேஞ்ச், இந்த ஆல் டைம் ஐ இதை பிரேக் பண்ணால் தான் நியூ ஹை போகும். டே சார்ட்டு, வீக்லி, ஸோ வீக்லியில் இந்த ஜோனை மார்க் பண்ணிக்கங்க மேபி. ஸோ மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸில் ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் கிளியராக இல்லை. சார்ட் வந்து வீக்லிலேயும் பேட்டர்ன் கரெக்டாக இல்லை. ஜஸ்ட் ஹையர் ஹையில் இருக்கிறனால ஜஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அது நம்ம பேட்டர்ன் பார்த்துடலாம். இங்கே வந்து ஹை லோ ஹை, இந்த வீக் முடியட்டும். இந்த கேண்டில் முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ டே சார்ட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டே சார்ட்டில் இந்த லோ ஒன்று இருக்குது, ப்ரீவியஸ் லோ.
லைன் ட்ராப் பண்ணுறப்போ கரெக்டாக ட்ராப் பண்ணணும். அந்த ஹை லோவெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்படியே லோ டைம் ஃப்ரேமில் ஒரு 2 hours இப்போது என்ன பண்ணலான்னா, இந்த லோ ஓகேங்களா எடுத்துகிட்டு மறுபடியும் ஹை போயிடுச்சு, மறுபடியும் இங்கே இருக்குது இந்த லோ மறுபடியும் ப்ரீவியஸாக இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஹையர் ஹை போயிருக்கு, மறுபடியும் லோ வந்துடுச்சு. இப்போது இங்கேருந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியாச்சு, சார்ட் அனலைஸ் பண்ணியாச்சு, டெலீட் பண்ணிடலாம். நமக்கு இப்போ கிடச்சிருக்க பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஸோ இந்த லோ இந்த லோ ஸோ 25,912 25,912 ஓகேங்களா? இதுதான் இப்போது இருக்கிற லோ. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. இதுக்குள்ளே ஸோ மார்க்கெட் இங்கே சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது, சின்ன ஒரு சப்போர்ட்டு. ஸோ 25,900 ஒரு 80 பாயிண்ட்டு. மறுபடியும் இந்த ஹை வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுங்க. 25,912 லோ எக்ஸல் ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த சைடில் இருக்குல்ல இந்த லெவல், இந்த ரெட் லைன் 25,943,912 ஓகேங்களா? 25,912 ஓகேங்களா? இந்த லெவல். ஸோ ஹைன்றப்போ ஸோ 26,000 ஓகேங்களா? ஸோ இது இந்த லெவல் தான் நிஃப்டி ஆக்சுவலாக. ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆகுது மார்க்கெட், இது ஆக்சுவலாக வச்சுட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படி வந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் வரலாம், 25,700 வரைக்கும் வரலாம். இது நிஃப்டியோட வியூ. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ இன்ட்ராடே லெவலுன்றப்போ நான் காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நமக்கு அது ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். அது உங்களுக்கு வீடியோ டைம் எடுக்கும் ஆக்சுவலாக. நியூஸ் பார்க்கணும், எஃப்ஐடிஐ பார்க்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே எவ்வளோ வந்திருக்கு, வெளியே எவ்வளோ போயிருக்கு இப்போ செக் பண்ணணும். ஸோ கரண்ட் அப்டேட் நியூஸ் என்னென்னு பார்க்கணும், மார்னிங் அதை பற்றி பேட்டர்ன் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணணும். இது இல்லாமல் வேறு ஏதாவது அதர் நியூஸஸ் இருக்கா கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து தான் மார்க்கெட்டு இதாக இருக்கும். நான் இப்போ ஈவினிங் கொடுக்குறேன், மார்னிங் ஏதாவது அப்டேட் இருந்தால் அந்த ஒரு ஒன் நிமிட் இல்லை மேக்ஸிமம் ஒரு 2 நிமிட்ஸ் வரும் உங்களுக்கு. அதுக்குள்ளே நம்ம டே மூமெண்ட்டு தெரியும் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் சார்ட்டை வச்சு. அதை நீங்களே கற்றுக்கலாம்.
ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு படிச்சுட்டு அதை நீங்கள் கற்றுக்கலாம். மேபி நான் அது ஏதாவது இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பார்த்துடலாமா? ஸோ பேங்க் நிஃப்டி நான் எதுவும் இன்றைக்கி சார்ட்டு அப்டேட் பண்ணல, நிஃப்டி மட்டும் தான் போட்டிருந்தேன். நான் மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி கரெக்டாக இல்லை, சார்ட் இல்லை ஆக்சுவலாக. சைடு வேஸ்ட்டு தான் இருந்திருக்கு. கடைசியில் ஒரு 2 கேண்டில் மார்க்கெட் முடியாது 3 மணிக்கு இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் க்ராஷ் ஆகிருக்கு, டவுன் ஆகிருக்கு. 3 ஏன்னா இது 3:15, இது 3:30, 2 கேண்டில். ஸோ அதான் நிஃப்டி மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ ஏதாவது சார்ட் இருந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் வியூ என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க. டே சார்ட்டு, மந்த்லி சார்ட்டு. மார்க்கெட் வந்து ஹையர் ஹையில் தான் இருக்குது. ஓகேங்களா? மந்த்லி சார்ட்டில் ஓகே இந்த லோ, ஓகேங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த ஹை ஹிட் ஆகிருக்கு. இது கூட போகலை ஆக்சுவலாக. அந்த ஹை மறுபடியும் இங்கே சைடு வைஸ்லேயே போயிட்டு மந்த்லி சார்ட் எதுக்குன்னு ஆக்சுவலாக ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 1.5 வருஷம். ஓகே, பேங்க் நிஃப்டி அரௌண்ட் வந்து ஒரு 24,000 பாயிண்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ப்ரஷ் இருக்குது, ப்ரஷ்ஷில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு நாளைக்கு வந்து எவ்வளோ இருக்கணுன்றதை மட்டும் பார்த்து, இது வந்து ப்ரீவியஸாக நம்ம வந்து பேட்டர்ன் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு லோ ஹை போட்டாச்சு, இது ஒரு லோ, மறுபடியும் இங்கே ஒரு ஹை இருக்குது. ஓகேங்களா? இதை மென்ஷன் பண்ணியாச்சு. வீக்லி அப்போது மார்க்கெட் வந்து இந்த ஹை வந்துட்டு க்ராஷ் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த ஹை இங்கே டவுன் ட்ரெண்ட் வரலாம். மேபி இந்த லோ, இந்த ஹை, இந்த ப்ரீவியஸ் லோ 56,700. ஓகே, டே சார்ட். ஸோ assume this is called sideways, is right? Go, sorry, parallel channel choose பண்ணுங்க.
இந்த மார்க்கெட் வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா அந்த 3 கேண்டில் பார்த்தோம்ல வீக்லியில் அப்பர் சைடு பிரேக் அவுட் இருந்துச்சு. அது பிரேக் அவுட்டுக்கான என்ன டார்கெட்டோ அதுதான் கொடுக்கும் ஆக்சுவலாக. இந்த 3 கேண்டில் பிரேக் அவுட்டு உங்களுக்கு இங்கேருந்து இங்கே ஆக்சுவலாக 58,000 59,000 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கு ஆக்சுவலாக பிரேக் அவுட் ட்ரேடிங். இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் இங்கே இருக்கிற டூல்ஸு, இந்த பேட்டர்ன்ஸ் இதெல்லாம். இது இல்லாமல் நிறையா டூல்ஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த நமக்கு ட்ரேடிங் வியூன்றதில் இந்த இம்பார்ட்டண்ட்டான டூல்ஸை அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு. இதை எடுத்துங்க. இப்போது ஓகே, நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இப்போது ஒன்றும் இல்லை, இங்கே இந்த லோ இந்த ஹை கனெக்ட் பண்ணால் பிரேக் அவுட்டு, பிரேக் அவுட்டில் வந்து 1000 பாயிண்ட்டு. ஸோ 57,000 58,000 58 59. ஸோ 1000 பாயிண்ட் பிரேக் அவுட் ட்ரேடிங் கொடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு நம்ம இதே மாதிரி இங்கே டே சார்ட்டில் என்ன ஃபார்ம் ஆகிருக்கா, டே சார்ட்டில் என்ன இருக்குது, இந்த லோ இந்த ஹை ஓகேங்களா, சைடு வைஸில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ go to 2 hours or 4 hours. இப்போ இப்படி பார்க்குறப்போ இங்கே 4 hours சார்ட்டா. ஓகே, என்ன பண்ணலாம்னா மென்ஷன் இதுதான் ஸ்டாப் லாஸ். இந்த ஜோன் தான் ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலாக. மார்க்கெட் என்ன ஆகலான்னா கண்டிப்பாக அது பிரேக் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்குது. 4 hours சார்ட்டு. இப்போ இங்கே என்ன கன்ஃபர்மேஷன்னா நமக்கு ஹையர் ஹை ஓகேங்களா. இங்கேருந்து மார்க்கெட்டு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பெரிய இது வந்திருக்கு. ஏன்னா இதை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஹைக்கு ப்ரீவியஸ் ஹை கொடுத்துருக்கா, இந்த ஹையையும் பிரேக் பண்ண முடியல, இந்த லோவையும் பிரேக் பண்ண முடியல. இங்கே போனவங்க இங்கே வந்து ஒரு செல் பண்ணியிருக்காங்க, ஹியூஜாக செல் பண்ணி மார்க்கெட் டவுன் வந்துடுச்சு. அப்போது இங்கே வந்து இப்போது நமக்கு அடுத்த இருக்க கண்டிஷன் என்னென்னா 58,650 ஓகேங்களா. 58,650. இதுதான் வந்து ஸ்டாப் லாஸ். எஸ்எல் ஓகேவா. ஸோ இது பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் செல் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அங்கே பிரேக் ஆச்சுன்னா மேக்ஸிமம் 58,200 58,000 வரலாம். மேபி உங்களுக்கு இந்த ரேஞ்ச் வரலாம். இதுதான் பேங்க் நிஃப்டியோட இந்த வீக்கில் இருக்கலாம் மார்க்கெட் இருக்கலாம். இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு டைம் கொடுக்கணும் ஆக்சுவலாக. நிஃப்டியாக இருந்தாலும் இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி. இன்ட்ராடேன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் மூமெண்ட்டுன்னு இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ என்ட்ரி எடுக்கிறீங்க, 5 நிமிஷத்தில் எடுப்பீங்க, எடுத்துகிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து 1000 பாயிண்ட் இறங்கணும் 200 பாயிண்ட் இறங்கணும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
ஸோ டேவுக்கு இவ்வளோ பாயிண்ட்டு மூவ்மெண்ட்னா அந்த டே என்ன காலைல 9:15 மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுதான், 3:30 க்ளோஸ் ஆகுது. அப்போது 9:15 3:30 வரைக்கும் அந்த நீங்கள் அந்த டைம் ஃப்ரேமுக்கு எடுத்துகிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ண தான் டார்கெட் போகணும். நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ட்ரேடு 2 ட்ரேடுன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ண மாட்டீங்க, புரோக்கர் தான் ப்ராஃபிட் பண்ணுவார் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்க. ட்ரேட் எடுக்கிறப்பயே ஏதாவதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வியூவில் அடுத்த சார்ட்டில் இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஸ்கிரிப்டு பார்ப்போம். ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்கிரிப்டு பார்ப்போம். 2-3 ஸ்கிரிப்டு பார்த்துடலாம். ஸோ டே அனாலிசிஸ் தனியாக இருக்கும் உங்களுக்கு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.